தமிழக சட்டசபை தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக தாவேக உருவெடுத்துள்ளது. இந்த வெற்றியை தாவேக தொண்டர்கள் இனிப்புகள் வழங்கியும் பட்டாசு வெடித்தும் கொண்டாடினர். சென்னை ராயபுரத்தில் தாவேக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்று எம்எல்ஏவான விஜய் தாமு தனது பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாடினார். அப்போது எம்எல்ஏ என்று தயாரிக்கப்பட்ட கேக்கை அவருக்கு பரிசளிக்கப்பட்ட வீரவாளை கொண்டு வெட்டி கொண்டாடினார். தாவேக நிர்வாகி லயோலா மணி தடுத்தும் கேட்காமல் எம்எல்ஏ கேக்கை வாளால் வெட்டினார். இது தொடர்பான வீடியோ வைரலாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பட்டாக்கத்தி, வீச்சறிவாளால் கேக் வெட்டும் இளைஞர்களை மக்களை அச்சுறுத்தும் வகையில் நடந்ததாக சொல்லி போலீசார் கைது செய்து வந்தனர். அத்தகைய செயல்களில் ஈடுபடக்கூடாது எனவும் இளைஞர்களை போலீசார் எச்சரித்து வருகின்றனர். இப்படிப்பட்ட சூழலில் அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்துவதாக கூறி தாவேக ஆட்சிக்கு வந்துள்ள நிலையில் ரிசல்ட் வந்த மறுநாளே அக்கட்சி எம்எல்ஏ வீரவாளை கொண்டு கேக் வெட்டியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.